ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹாஸ்பிட்டல் முகாம் செய்திருந்த பொழுது 2 கட்டான் வேளையில் சென்னையிலிருந்து 2 பக்தர்கள் தரிசனத்துக்காக வந்தார்கள். இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர்களுடன் சில நிமிடங்கள் பேசிவிட்டு பிரசாதம் கொடுத்தார்கள் பெரியவாள். கொடுத்துவிட்டு ஓய்வெடுப்பதற்காக உள்ளே சென்று விட்டார்கள். அன்பர்கள் இருவரும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட வேண்டியதுதானே. அவர்கள் புறப்படவில்லை. அணுக்கு தொண்டர் கண்ணன் என்பவர் அருகில் வந்து, பெரியவா உத்தரவு கொடுத்துட்டாலே, நீங்கள் புறப்படலாமே என்று நாகரிகமாக நினைவுபடுத்தினார். நாங்கள் எப்படி போக முடியும்? நாங்கள் வந்த காரியம் ஆகவில்லை. காரியம் முடிந்தவுடன் போய்விடுவோம் என்றார்கள். கண்ணனுக்கு கோபம் வந்துவிட்டது. இதோ பாருங்கோ, பெரியவா உங்கள் காரியத்துக்காக இல்லை, உங்களுக்கு பெரியவா தரிசனம் கொடுத்ததே பெரிய பாக்கியம். உடனே கிளம்பி போய்விடுங்கோ. நாங்கள் வந்த காரியம் ஆகவில்லையே, அதட்டி உருட்டினால் பயந்து போய்விடுவோம் என்று பார்த்தீர்களா? கண்ணன் எரிமலையாய் நெருப்பை கக்குவதற்கு தயாராகி கொண்டிருந்தார். ஆனால் கருணாமூர்த்தியே வெளியே வந்துவிட்டது. உங்களுக்கு என்ன காரியமாகணும்? பெரியவா பாத தரிசனம் கிடைக்கணும். வஸ்திரம் பாதங்களை மூடிக்கொண்டிருக்கிறது, அதனால் திருவடிகளை தரிசனம் கிடைக்கவில்லை. அந்த பாக்கியம்தான் பாக்கி நிற்கின்றது. பாதங்களை மறைத்து கொண்டிருந்த கஷாய வஸ்திரத்தை மெல்ல அகற்றினார்கள் பெரியவாள். அன்பர்கள் கன்னத்தில் போட்டுக்கொண்டு சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார்கள். ஆனந்தம் ஆனந்தம் மகாபிரபோ, இதற்காகத்தான் வந்தோம். மறுபடியும் ஆசி வழங்கிவிட்டு பெரியவாள் உட்புறம் சென்றார்கள். அன்பர்கள் இருவரும் ஆனந்த கடலில் நீந்தியபடியே வெளிப்புறம் நோக்கி சென்றார்கள். கண்ணன் கண்களை துடைத்துக் கொள்கிறார். பெரியவாளுக்குத்தான் எவ்வளவு கருணை! ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.